குட் மார்னிங் ஆல். இந்த லெக்சரில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங் பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிமூவல் எப்படி நடக்குது அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நடக்குது. எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கேத்தோட் ஒரு ஆனோட் ரெண்டையும் ஒரு எலக்ட்ரோலைட் டேங்குக்குள்ளே இமர்ஸ் பண்ணி வச்சு கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஆனோட்லேருந்து மெட்டீரியல் ரிலீஸ் ஆகி கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும். தட்ஸ் கால்டு எலக்ட்ரோலைசிஸ். ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிமூவல் நடக்குது. இங்கே ஒர்க் பீஸ் வந்து ஆனோட கனெக்ட் பண்ணிக்கிறனால நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் மெஷினிங் நடக்குது எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கில். இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான மெட்டீரியல் வேணாலும் நம்மளால் மெஷின் பண்ண முடியும். ஒன்லி ஒன் திங், அந்த மெட்டீரியல் வந்து கண்டக்டிவாக இருக்கணும். மெக்கானிக்கல் ப்ராசஸை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மெஷின் பண்ணலாம். ஸோ எப்படிப்பட்ட ஹார்ட் மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்மளால் மெஷின் பண்ண முடியும். ஸோ இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எலக்ட்ரோலைசிஸ் சொன்னோம். எலக்ட்ரோலைசிஸ் வந்து ஃபாரடேஸ் லாஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபாரடேஸ் லாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெட்டீரியல் தட் மீன்ஸ் ஒர்க் பீஸ்லேருந்து எவ்வளோ மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் அந்த ஒர்க் பீஸோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டையும் பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம முன்னாடிலாம் படிச்சிருப்போம் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூன் இருக்குது, அதில் வந்து நம்ம கோல்டு பிளேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது மீன்ஸ் தங்க முலாம் பூசணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், டூலை வந்து கேத்தோட கனெக்ட் பண்ணியிருப்போம், கோல்டு வந்து ஆனோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆனோட்லேருந்து கோல்டு அயான்ஸ் ரிலீஸ் ஆகி அது வந்து டூலில் வந்து தட் மீன்ஸ் ஸ்பூனில் வந்து டெபாசிட் ஆகும். ரைட்? பொதுவாக எலக்ட்ரோலைசிஸில் ஆனோட்லேருந்து கேத்தோட நோக்கி தான் அயன்ஸ் மூவ் ஆகி டெபாசிட் ஆகும். கேத்தோடில் தான் டெபாசிட் ஆகும். அதனால் நம்ம ஸ்பூனை வந்து கேத்தோட டெபாசிட் கேத்தோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ரைட்? பட் இங்கே நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும். அதனால் ஒர்க் பீஸை வந்து ஆனோட கனெக்ட் பண்ணியிருப்போம், டூல் வந்து கேத்தோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒர்க் பீஸில் இருக்கிற மெட்டீரியல் மீன்ஸ் ஆனோடில் இருக்கிற மெட்டீரியல் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக நம்ம ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் மெஷின் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கில் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் த ரிவர்ஸ் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங். ஓகேவா? எலக்ட்ரோபிளேட்டிங்கோட ரிவர்ஸ் தான் இங்கே நடக்குது. சரியா? இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஒர்க் பீஸ், எல்லோ கலர் டூல், ரெட் கலர் டிசி பவர் சப்ளை, ப்ரௌன் கலர் எலக்ட்ரோலைட் டேங்க்கு, ப்ளூ கலர் எலக்ட்ரோலைட், அப்புறம் இந்த எலக்ட்ரோலைட்டை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கான பம்பு, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபில்ட்ரு, இந்த டூலை ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வோ மெக்கானிசம், இதெல்லாம் தான். அப்புறம் இந்த பிளாக் கலர் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இந்த டூல் மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதோட இசிஎம்மோட மெயின் காம்போனன்ட்ஸே இவ்வளோ தான். சரியா? பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து பவர் சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினல் கேத்தோட கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒர்க் பீஸ் வந்து பவர் சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினல் ஆனோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஹாலோ, உள்ளுக்குள்ள நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த ப்ரெஷரைஸ்டு எலக்ட்ரோலைட் வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகி இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ் கடையில் இருக்கிற மைன்யூட் கேப் வழியாக ஃப்ளோ ஆகும். ரைட்? ஸோ இதுதான் மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரோலைட்டுக்குள்ள டிப்பாக இருக்குது, அது டூல் வந்து வியர் ஆகக்கூடாது. ஸோ கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், அப்புறம் ஸ்டிஃப்னஸ் இருக்கணும், ஆல்சோ மெஷினபிலிட்டி நல்லா இருக்கணும். அப்போ தான் டூலை வந்து ஈஸியாக ஷேப் பண்ண முடியும். இதில் அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டைட்டானியம், பிராஸ், காப்பர் இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூல் வந்து ஹாலோவாக இருக்கணும், அந்த ஹோல்ஸ் வழியாக தான் எலக்ட்ரோலைட் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. தென் மோஸ்ட்லி யூஸ்ட் எலக்ட்ரோலைட்னு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட், சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து கரோசிவ், அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எலக்ட்ரோலைட்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட், சோடியம் சல்ஃபேட், சோடியம் ஃப்ளூரைட், பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைட் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்டும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபில்டர் மெக்கானிசம், டூலை ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வோ மோட்டர், இதெல்லாம் தான் இதோட மெயின் காம்போனன்ட்ஸ். ஒர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட் கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த சர்வோ மெக்கானிசம் யூஸ் பண்ணி. அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 to 0.5 mm வரைக்கும் கேப் இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட்டை வந்து பம்ப் மூலமாக ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த டூலில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்புவாங்க.
பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 மெகா பாஸ்கல் அளவுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அது வெளிய வர எலக்ட்ரோலைட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா, 30-60 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் இருக்கும். அப்புறம் பவர் சப்ளை யூஸ் பண்ணி டூலுக்கும் இடையில ஒர்க் பீஸுக்கு இடையில இருக்கிற கேப்ல வந்து ஒரு 5-30 வோல்ட்ஸ் வந்து நம்ம அ மெயின்டெயின் பண்ணுவோம் பவர் சப்ளை. சரியா? அப்படி வோல்டேஜ் மெயின்டெயின் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேப்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரோலைட் வந்து ஃபர்ஸ்ட் உடையும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் குளோரைட்னா Na+Cl- அயான்ஸா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட் உடையும். அப்புறம் என்ன ஆகும்? ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து அயான்ஸா வெளிய வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அயர்ன் ராட் ஓகேவா? ஃபெரஸ் ராட வந்து நம்ம ஃபெரஸ் மெட்டீரியல் வந்து ஒர்க் பீஸா வச்சிருந்தோம்னா, ஃபெரஸ் அயான்ஸ் வந்து வெளிய வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்ப அந்த வெளிய வர்ற ஃபெரஸ் அயான்ஸும், சோடியம் குளோரைட்ல இருக்கிற குளோரைடு அயான்ஸும் சேர்ந்து ஃபெரஸ் குளோரைடா மாறும். அந்த சால்ட்டா மாறும். அது வந்து அந்த டேங்க்ல கீழ போய் டெபாசிட் ஆகும். பிரிசிபிடேட் ஆகும் ஸ்லட்ஜ் ஃபார்ம்ல. அப்புறம் அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்ன ஆகும்? அந்த ஸ்லட்ஜ வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிரும். எலக்ட்ரோலைட் ஓடுற வேகத்துல, ஃப்ளோ ஆகுற வேகத்துல அந்த ஸ்லட்ஜ ரிமூவ் பண்ணி வெளிய கொண்டு போயிரும். ஓகேவா? இப்படித்தான் எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்ல மெட்டீரியல் ரிமூவல் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, 50-40,000 ஆம்பியர் கரண்ட், 5-30 வோல்ட் டிசி வோல்ட்ஸ் ஓகேவா? 20-300 ஆம்பியர் ஹை கரண்ட் டென்சிட்டி இதெல்லாம் நம்ம மெயின்டெயின் பண்ற அளவுக்கு சர்க்யூட்ஸ் வந்து இந்த இசிஎம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ கட் ஆஃப் சர்க்யூட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத போது கரண்ட் சப்ளை கட் பண்றதுக்கு. இது பவர் சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இசிஎம் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோலைசிஸ். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஃபெரஸ் ஒர்க் பீஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? இதிலிருந்து நம்ம வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும். ஒர்க் பீஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபெரஸ் மெட்டீரியல், அயன். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா, NaO NaCl பிளஸ் வாட்டர். ஓகே. சோடியம் குளோரைட் பிளஸ் வாட்டர் மிக்சர். ரைட்? டூல் வந்து ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒர்க் பீஸ ஆனோடாவும், டூல வந்து கேத்தோடாவும் கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை குடுக்குறோம். ஒரு 5-30 வோல்ட்ஸ் பவர் சப்ளை குடுக்குறோம். குடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த கேப்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்ப எலக்ட்ரோலைட் ஃபர்ஸ்ட் உடையும். ஓகேவா? எலக்ட்ரோலைட்ல என்னென்ன இருக்கு? சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர். ரைட்? ஸோ அப்போ சோடியம் குளோரைடு வந்து Na+ அண்ட் Cl- அயான்ஸா உடையும். வாட்டர் வந்து H+ அண்ட் OH- அயான்ஸா உடையும். ஓகேவா? இப்ப இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால என்ன ஆகும்? இந்த டூல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளிய வரும். ஒர்க் பீஸ்ல இருந்து ஃபெரஸ் அயான்ஸ் வெளிய வரும். Fe2+ அயான்ஸ் வெளிய வரும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த டூல் சைடு நடக்கிற ரியாக்ஷன்ஸ் பாருங்க. இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற Na+ அயான்ஸும், இந்த டூல்ல இருந்து வெளிய வர்ற எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து சோடியம் மாலிக்யூல்ஸா மாறும். 1. 2வது இந்த வாட்டரோட H+ அயான்ஸும், டூல்ல இருந்து வெளிய வர்ற எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸா மாறி, ஹைட்ரஜன் கேஸ் வெளிய போகும். ஸோ, சோடியம் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து எவால்வ் ஆயிரும். ஸோ, டூல்ல எந்த விதமான டெபாசிஷன் இருக்காது. சரியா? ஆக்சுவலா கேத்தோட்ல டெபாசிட் ஆகணும் எலக்ட்ரோபிளேட்டிங் படி. பட் இங்க ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகி அதுவும் வெளிய போயிரும். சோடியம் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுவும் எலக்ட்ரோலைட்லயே கரைஞ்சிரும். ஸோ, அதனால டூல்ல எந்த விதமான டெபாசிஷன் இருக்காது. ஒர்க் பீஸ் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரஸ் அயான்ஸ் வெளிய வரும். Fe2+ அயான்ஸ் வெளிய வரும். அது சோடியம் குளோரைடோட Cl- அயான்ஸோட சேர்ந்து FeCl2 சால்ட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஆல்சோ வாட்டரோட OH- அயான்ஸோட சேர்ந்து ஃபெரஸ் ஹைட்ராக்சைடாவும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த 2ம் என்ன பண்ணும்? கீழ பிரிசிபிடேட் ஆகும். இது 2ம் சால்ட். ஸோ கீழ ஸ்லட்ஜ் மாரி பிரிசிபிடேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பிரிசிபிடேட்ட என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரோலைட் வந்து ஃபாஸ்ட்டா பிரஷரைஸ்டா ஃப்ளோ ஆகும்போது, இந்த ஸ்லட்ஜ வந்து வெளிய எடுத்துட்டு போயிரும். அந்த மைன்யூட் கேப்ல இருந்து அந்த ஸ்லட்ஜ வெளிய எடுத்துட்டு போய் கிளியர் பண்ணிரும் அந்த கேப்ப. ஓகேவா? இதுதான் எலக்ட்ரோலைசிஸ்ல நடக்குது. ஓகேவா? எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்ல இப்படி தான் வந்து மெஷினிங் நடக்குது. சரியா? ஸோ இப்ப நம்ம சொன்னத தான் இவங்க வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம்ல குடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல மெட்டீரியல் ரிமூவல் ரேட் எப்படி கால்குலேட் பண்றது?
அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ அகைன் ஃபாரடேஸ் லாஸ்க்கு போவோம். ரைட்? ஃபாரடேஸ் லாஸ் என்ன சொல்லுது? ஒரு காம்போனன்ட்ல இருந்து, தட் மீன்ஸ் ஒர்க் பீஸ்ல இருந்து எவ்வளவு மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்தலாம் இருக்குன்னா, ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியலோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டையும் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ W அப்படிங்கிறது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அந்த ஒர்க் பீஸ்ல, சரியா, இஸ் ஈக்குவல் டு EIT/F. ங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட், ஐங்கிறது ஃப்ளோ ஆகிற கரண்ட், Tங்கிறது எவ்வளோ டைமுக்கு ஃப்ளோ ஆகுது, Fங்கிறது ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் 96,500 கூலம்ஸ். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பீஸோட வெயிட் லாஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் டிவைடட் பை ஏ ரோட்டி. ஏங்கிறது அந்த எவ்வளோ ஒர்க் பீஸ் ஏரியா மெஷின் பண்ணோம், ரோங்கிறது ஒர்க் பீஸ் மெட்டீரியல் டென்சிட்டி, Tங்கிறது டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் என்ன கிடைக்குது? EI/FA ரோ. ஓகேவா? இதுதான் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்க, மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். சரியா? அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. ஸோ லோ டென்சிட்டி மெட்டீரியல்ஸை வந்து ஈஸியாக மெஷின் பண்ணிடலாம். ஹை டென்சிட்டி மெட்டீரியல்ஸுக்கு வந்து ஸ்லோவாக தான் மெஷின் ஆகும். சரியா? அதே மாதிரி டூல் ஃபீட் ரேட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. V/ρSH இன்டூ E/F ரோ. ஸோ இதில் விங்கிறது அந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ் கடையில் இருக்கிற கேப்பில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ், ஹெச்ங்கிறது டூலுக்கு இடையில இருக்கிற கேப்பு. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல் கேப் அதிகமாக அதிகமாக இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த கேப் அதிகமாயிட்டே போகும். பட் அதே சமயம் டூல் ஃபீட் ரேட் வந்து குறைஞ்சிரும். சரியா? ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் பற்றின படிக்க போகிறோம். ஸோ டூல் மெட்டீரியல் எப்படி இருக்கணும், டூலோட டிசைன் எப்படி இருக்கணும், அதுக்கு இன்சுலேஷன் எதுக்கு, டூல் வியர் எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் வியர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆனோடில் எந்த விதமான டெபாசிஷனும் கிடையாது, எந்த விதமான லாஸும் கிடையாது. அப்போ டூல் வியர் இஸ் ப்ராக்டிகலி நெக்லிஜிபிள். ஒன்று. ஸோ அந்த டூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். எலக்ட்ரோலைட்னால எந்த வித பாதிப்பும் டூலுக்கு ஏற்படக்கூடாது. தட் மீன்ஸ் அது கரோட் ஆகக்கூடாது. ஸோ கெமிக்கல் இனட்டாக இருக்கணும். எந்த ஷேப்புக்கு வேணாலும் அந்த டூலை வந்து ஈஸியாக மெஷின் பண்ணிக்கூடிய அளவுக்கு மெஷினபிலிட்டி ஹையாக இருக்கணும். அதே சமயம் அந்த டூல்குள்ளே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டை ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு அது வந்து ஸ்டிஃபாக ரிஜிடாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? காமனாக யூஸ் பண்ணுற டூல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர், பிராஸ், டைட்டானியம், காப்பர் டங்ஸ்டன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், கிராஃபைட், பிரான்ஸ், பிளாட்டினம், டங்ஸ்டன் கார்பைட், இந்த மாதிரி பல விதமான மெட்டீரியல்ஸ் வந்து டூலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. டூல் மெஷின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஃபார்மிங், கோல்டு ஃபோர்ஜிங், இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலமாக டூல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ECM டூல்ஸு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டூலில் மெயினாக அந்த ரெண்டு சைடும் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியலை போட்டு கவர் பண்ணிடுவாங்க. பாட்டம் ஃபேஸ் ஆஃப் த டூல் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பு தான் வந்து இங்கே ஒர்க் பீஸில் கிரியேட் ஆகுது. அப்போது இங்கே ஒர்க் பீஸில் கிரியேட் ஆகிற ஷேப் வந்து நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷில் இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாட்டம் ஃபேஸ் ஆஃப் த டூல் வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். இது வந்து அக்யூரேட்லி அண்ட் ஸ்மூத்லி பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க் பீஸில் வந்து ஒரு ஹைலி அக்யூரேட், ஹைலி குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினைல், டெஃப்லான், எனாமல், வார்னிஷ், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க டூலில், இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ இப்போ இந்த படத்தை வச்சு பாருங்க. இந்த படத்தில் பாருங்க, ரெண்டு பக்கமும் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கவர் பண்ணியிருக்காங்க. பாட்டம் ஃபேஸ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது. அப்போது மெஷினிங் வந்து பாட்டம் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மட்டும் தான் நடக்கும். டூலுக்கு கீழே மட்டும் தான் மெஷினிங் நடக்கும். ஏன்னா வந்து இங்கே மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது, எலக்ட்ரோலைட்டு கூட கான்டாக்டில் இருக்குது. அப்போ இங்கிருந்து மட்டும் தான் வந்து நமக்கு வந்து அந்த மெஷினிங் எஃபெக்ட் நடக்கும். ஓகேவா?
ஸோ இங்கிருந்து மட்டும் தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப சைட்ல வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்கிறனால, இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. எலக்ட்ரோலைட் கூட கான்டாக்ட்லயும் இருக்காது. எலக்ட்ரான்ஸ் எமிட்டும் ஆகாது. ஸோ இங்க வந்து எந்த விதமான மெஷினிங்கும் நடக்காது. பாட்டம்ல மட்டும் தான் மெஷினிங் நடக்கும். ஸோ இப்ப இந்த சைட்ல அந்த டேப்பர் கட்டு ஓகேவா? அந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இதுல இருக்காது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டூலோட கார்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஷார்ப்பா இருக்காது. சரியா? ஒரு பர்ட்டிகுலர் ரேடியஸ் குடுத்திருப்பாங்க. இந்த டூலோட கார்னருக்கு. சரி. இது எதுக்கு அப்டின்னா, சப்போஸ் இது வந்து ஷார்ப் கார்னரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த எலக்ட்ரோலைட் இப்டி ஃப்ளோ ஆகும்போது, அந்த ஃப்ளோ தடைபடும். ஓகேவா? இதுல முட்டி மோதி இப்டி போகும். ஓகேவா? பட் இதே வந்து ஒரு ஸ்மூத் ரேடியஸ் குடுத்திருந்தாங்கன்னா, எலக்ட்ரோலைட் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஓகேவா? ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும். டர்புலன்ஸ் கிரியேட் ஆகாது. ஒரு ஸ்மூத் ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரோலைட் மெயின்டெயின் பண்றதுக்காக தான் வந்து இந்த 2 பக்கமே வந்து இந்த ரேடியஸ் குடுத்திருக்காங்க. இந்த கர்வேச்சர் குடுத்திருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த டூலோட டிசைன்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சரியா? அதே மாரி டூலுக்கு எல்லா பக்கமும் வந்து இந்த எலக்ட்ரோலைட் வந்து ஃப்ளோ ஆகணும். அதையும் கவனத்துல எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டூல டிசைன் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய மத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டூலோட ஷேப் என்னவோ அதே தான் ஒர்க் பீஸ்ல ஃபார்ம் ஆகும். ரைட்? அப்ப டூலோட ஷேப்ப வந்து கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணணும். 2வது அ டூல டிசைன் பண்ணும்போது வேற விஷயங்கள பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட் ஃப்ளோ ஸ்மூத்தா இருக்கணும். இன்சுலேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் சைடு கட்டிங் நடக்காது. அதே மாரி டூல வந்து ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணணும். அதையும் க க கருத்துல கொண்டு தான் வந்து டூல வந்து டிசைட் பண்ணணும். இதெல்லாம் டூல் பத்தினது. தென் எலக்ட்ரோலைட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட்டோட ஃபங்ஷன் என்ன ஃபர்ஸ்ட்டு? டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில இருக்கிற கேப்ப வந்து கரண்ட்ட ஃப்ளோ பண்ண வைக்கிறது எலக்ட்ரோலைட்டோட ஒரு வேல. 2வது அந்த இடத்துல வந்து ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால, அந்த வொர்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஹாட்டா இருக்கும். ஸோ, அங்க ஒரு கூலிங் எஃபெக்ட்ட ஜெனரேட் பண்ண வேண்டியதும் வந்து எலக்ட்ரோலைட்டோட வேல தான். 3வது அங்க மெஷின் ஆகி வெளிய வர்ற அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளிய எடுத்துட்டு போறதும் எலக்ட்ரோலைட்டோட வேல தான். சரியா? இது 3ம் எலக்ட்ரோலைட்டோட முக்கியமான ஃபங்ஷன்ஸ். சரியா? ஸோ, எலக்ட்ரோலைட் எத பொறுத்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸ் மெட்டீரியல பொறுத்து தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ, ஒர்க் பீஸ் மெட்டீரியல் அயனா இருந்துச்சுன்னா, சோடியம் குளோரைடு பிளஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நிக்கல் பேஸ்ட் அலாய்ஸ்க்கு மெஷின் பண்றதுக்கு அ பிரைன் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. ஸோ, இந்த மாரி டிஃபரெண்ட் ஒர்க் பீஸ் மெட்டீரியல்ஸ்க்கு டிஃபரெண்ட் எலக்ட்ரோலைட் வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ, ஒர்க் பீஸ் மெட்டீரியல பொறுத்து தான் வந்து எலக்ட்ரோலைட் செலக்ட் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது இதுலருந்து. தென் எலக்ட்ரோலைட்ட வந்து பம்ப் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொன்னோம்ல. அதோட பிரஷர் பார்த்தீங்கன்னா 2.5 மெகா பாஸ்கல். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். எலக்ட்ரோலைட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா, சரியா? மெஷினிங் நடக்காது. மெட்டீரியல் ரிமூவ் ரேட் ஸ்லோ ஆயிரும். அதே சமயம் எலக்ட்ரோலைட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுனாலும் வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரோலைட் வேப்பரைஸ் ஆயிரும். அப்ப வேப்பரைஸ் ஆனா என்ன ஆகும்? கரண்டே ஃப்ளோ ஆகாது. அப்பயும் மெஷினிங் நடக்காது. சரியா? ஸோ ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணணும். 35 டூ 65 டிகிரி சென்டிகிரேட் மெயின்டெயின் பண்றது நல்லது. சரியா? அதே மாரி எலக்ட்ரோலைட் வந்து கரோசிவா இருக்கக்கூடாது. பட் சம் எலக்ட்ரோலைட் வேற வழி இல்ல கரோசிவா தான் இருக்கும். அத தாங்குற அளவுக்கு டேங்க் இருக்கணும். ஸோ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது பிளாஸ்டிக்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோலைட்டோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கரோசிவா இருக்கக்கூடாது, டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது, கெமிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும். சரியா? அப்புறம் விஸ்காசிட்டி கம்மியா இருக்கணும். அப்பதான் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட். அப்பதான் ஈஸியா வேப்பரைஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரோலைட்டோட ப்ராப்பர்ட்டீஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். சர்ஃபேஸ் ஃபினிஷ் எத பொறுத்தெல்லாம் இருக்கும்னா, நம்ம சப்ளை பண்ற வோல்டேஜ், டூல் வந்து எவ்வளோ வேகமா ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து, எலக்ட்ரோலைட்டோட டெம்பரேச்சர், எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் பொறுத்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் மாறும். ஸோ வோல்டேஜ் அதிகமா குடுத்தோம்னா, கரண்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமா இருக்கும். பட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து புவரா தான் இருக்கும். ஸோ வோல்டேஜ் கம்மியா மெயின்டெயின் பண்ணணும். டூலும் மெதுவா தான் ஃபீட் பண்ணணும். எலக்ட்ரோலைட்டோட டெம்பரேச்சரும் வந்து ஆப்டிமமா மெயின்டெயின் பண்ணிக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட் கம்மியா தான் இருக்கணும். அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, அந்த எலக்ட்ரோலைட் வந்து டூல வந்து எரோட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப சர்ஃபேஸ் ஃபினிஷ் புவரா இருக்கும். ஸோ எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷனும் குறைவா தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இசிஎம்ல 0.2 டூ 0.8 மைக்ரான் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயம் நம்மளால க்ளோஸ் டாலரன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். 0.005 தட் மீன்ஸ் 5 மைக்ரான் டாலரன்ஸ் வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்.
ஸோ இசிஎம்மோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்ல மெஷின் பண்ண முடியாத மெட்டீரியல்ஸ கூட இசிஎம்ல வந்து மெஷின் பண்ணலாம். மெயின்லி ஹை ஸ்ட்ரென்த் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் அலாய்ஸ வந்து ஈஸியா இசிஎம்ல வந்து மெஷின் பண்ண முடியும். 2வது இதுல பார்த்தீங்கன்னா, டூல்ல வந்து வியர்ங்கிறது பிராக்டிகலி நெக்லிஜிபிள். ஓகேவா? டூல் வந்து வியரே ஆகாது. ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ண டூல வந்து கன்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். டூல் அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மெஷினிங் வந்து லோ வோல்டேஜ்ல நடக்குது. ஸோ பவர் ரிக்வயர்மென்ட் அந்த அளவுக்கு தேவைப்படாது. எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் ஷேப்பையும் மெஷின் பண்ணலாம். அப்புறம் ஒர்க் பீஸுக்கும் டூலுக்கு இடையில டைரக்ட் கான்டாக்ட் எதுவும் இல்லாதனால, ஒர்க் பீஸ்ல வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஜெனரேட் ஆகாது. கட்டிங் ஃபோர்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகாது. அப்புறம் 0.2 டூ 0.8 மைக்ரான் அளவுக்கு நம்மளால சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெயின்டெயின் பண்ண முடியும். 0.005 அக்யூரசி மெயின்டெயின் பண்ண முடியும். எவ்வளோ தின் செக்ஷன்ஸ்னாலும் நம்மளால வந்து ஈஸியா மெஷின் பண்ண முடியும். எந்த வித டேமேஜும் இல்லாம. அதே மாரி இசிஎம்ல எந்த விதமான பர்ரும் இருக்காது ஒர்க் பீஸ்ல. இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த எலக்ட்ரோலைட் வந்து ஃப்ளஷ் பண்ணி எடுத்துட்டு போயிரும். ஸோ பர்ஸ் வந்து கடைசியா எதுவும் இருக்காது. ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் கேன் பி ஈஸிலி ஆட்டோமேட்டட். எவ்வளோ டஃப்பான பிரிட்டிலான மெட்டீரியல்ஸ கூட நம்மளால வந்து மெஷின் பண்ண முடியும். இதெல்லாம் இசிஎம்மோட அட்வான்டேஜஸ். பட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்லி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ மட்டும் தான் மெஷின் பண்ண முடியும். ஸோ பிளாஸ்டிக், செராமிக், கிளாஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ வந்து நம்மளால இசிஎம்ல மெஷின் பண்ண முடியாது. பவர் கன்சம்ப்ஷன் அதிகம். அப்புறம் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் ஸ்லோவா தான் இருக்கும். இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அதிகம். ஸ்பேஸ் அதிகமா பிடிக்கும். ரைட்? அப்புறம் ப்ராசஸ் பாராமீட்டர வந்து வேரி பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. கன்டினியூஸ் மானிட்டரிங் தேவை இந்த ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி டூலிங் டிசைன் பண்றது கஷ்டம். இதோட அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபைலையும் நம்மளால மெஷின் பண்ண முடியும் அப்படிங்கிறனால, ஜெட் இன்ஜின் பிளேடு, டர்பைன் வீலு இந்த மாரி நெறைய காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இசிஎம் யூஸ் பண்றாங்க. ஸ்மால் டீப் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணலாம். நாசில் இருக்கிற மாரி. தென் இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கிற ஹோல்ஸ் கூட நம்மளால ட்ரில் பண்ண முடியும். அதே மாரி டையில யூஸ் பண்ற பிளைண்ட் ஹோல்ஸு, பிளைண்ட் பாக்கெட்ஸு இந்த மாரி மெஷின் பண்றதுக்கும் இசிஎம் யூஸ் பண்றாங்க. அதே சமயம் ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹார்ட் மெட்டீரியல்ஸ மெஷின் பண்றதுக்கும் இசிஎம் யூஸ் பண்றாங்க. இதோட லிமிட்டேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி டூலோட எட்ஜ்ல வந்து ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரோலைட் மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு கர்வேச்சர் குடுத்திருப்பாங்க. டூல் எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்காது. டூலோட ஷேப் என்னவோ அதுதான் ஒர்க் பீஸ்ல ஜெனரேட் ஆகும். ஸோ அப்போ ஒர்க் பீஸ்லயும் வந்து ஷார்ப் கார்னர்ஸ் வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து மெஷின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரோலைட் வந்து ஒர்க் பீஸ்ல வந்து ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருந்தா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஒர்க் பீஸ வெளிய எடுத்ததுக்கு அப்புறமும். அப்ப நமக்கு புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் தான் ஜெனரேட் ஆகும். அதனால வெளிய எடுத்த ஒர்க் பீஸ நம்ம வந்து தரோவா கிளீன் பண்ணா தான் நம்ம வந்து நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் அச்சீவ் பண்ண முடியும். தென் டூல் டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சரியா? நம்ம வந்து கரெக்ட்டான ஷேப்க்கு அந்த டூல வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றது அப்படிங்கிறது இசிஎம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணலாம். பட் அத அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ப்ராசஸ் பாராமீட்டர வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்து ஹை டாலரன்ஸ் அச்சீவ் பண்றது வந்து இசிஎம்ல கொஞ்சம் கஷ்டமான வேலை. அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்கான கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இதுவரைக்கும் இந்த லெக்சர்ல எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கோட பிரின்சிபிள், எலக்ட்ரோலைசிஸ் எப்படி நடக்குது, ஃபாரடேஸ் லாஸ் என்ன, தென் எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்புறம் அதோட ப்ராசஸ் பாராமீட்டர், மெட்டீரியல் ரிமூவல் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க, சர்ஃபேஸ் ஃபினிஷ் எத பொறுத்து இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தென் எலக்ட்ரோலைட் ஓட ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். ஃபைனலா எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கோட அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். இப்ப நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்க பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வீடியோ டியூட்டோரியல் பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு டூல், அது ஒரு ஹாலோ டூல். அது வழியா எலக்ட்ரோலைட் ஃப்ளோ பண்றதுக்காக. தென் ஒர்க் பீஸ், எலக்ட்ரோலைட் டேங்க், டிசி பவர் சப்ளை, ஃப்ளோ அண்ட் பிரஷர் ரெகுலேட் பண்றதுக்காக ஃப்ளோ மீட்டர், பிரஷர் கேஜ், எலக்ட்ரோலைட்ட ஃபில்டர் பண்றதுக்கான ஃபில்டர், பிரஷரைஸ் பண்றதுக்கான பம்ப், இது எலக்ட்ரோலைட் ரிசர்வாயர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மெயின் காம்போனன்ட்ஸ் அண்ட் டூல ஃபீட் பண்றதுக்கான சர்வோ மோட்டார். ஸோ இதுதான் வந்து இசிஎம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்யூப்மென்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பம்ப் ஆப்பரேட் ஆகும்போது பிரஷரைஸ் எலக்ட்ரோடு வந்து இந்த டூல் இருக்கிற ஹோல் வழியா ஃப்ளோ ஆகி
இந்த மைன்யூட் கேப் வழியா ஃப்ளோ ஆகும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? டிசி பவர் சப்ளை குடுக்குறோம். ஸோ, இந்த கேப்ல நம்ம ஒரு வோல்டேஜ் கிரியேட் பண்றோம். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ, கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ, எலக்ட்ரோலைட் வந்து பிரேக் ஆகும். ரைட்? பிரேக் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, இது அயான்ஸா உடையும். தென் அயான்ஸா உடைஞ்சோனே இங்க வந்து எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். ஒர்க் பீஸ்ல இருக்கிற அயான்ஸும் வெளியேறும். அப்ப இங்க வந்து மெஷினிங் நடந்து நமக்கு ஒரு தேவையான ஷேப் கிடைக்கும். டூலோட ஷேப் என்னவோ அது அப்படியே கிடைக்கும். இப்படி தான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ, நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங், எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங் பத்தி பார்க்கலாம். டில் தென் பை.